இன்னைக்கு 24ஆம் தேதி நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டு. இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக இங்கே ஒரு பையர் இருக்காங்க, அதோட ஓப்பன் ப்ரைஸையும் இப்போ கரண்ட்டாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் செல்லர் இருக்காங்க, அதோட ஓப்பன் ப்ரைஸையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு லெவலில் தான் மார்க்கெட் நல்லாவே பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக பாருங்கள், இங்கே ஒரு செல்லரோட ஹையே, இங்கே ஒரு செல்லரோட ஹை வச்சிருக்கேன். ஸோ அது ரெண்டையுமே வந்து கனெக்ட் பண்ணி அந்த இதை வந்து க்ளோன் பண்ணாலும் சரி, ட்ராக் பண்ணாலும் சரி, கீழே கொண்டு வந்து பையரோட லோ லெவலில் வைங்க. ஸோ எக்ஸாக்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் திரும்புறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. இன்கேஸ் இந்த லெவலை நமக்கு பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு 926. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் கேண்டில் வந்து கேப் அப் ஆயிருக்கு. ஸோ வந்து ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் மார்க்கெட் போகும், இல்லைனா அதை உடச்சிட்டு அடுத்தடுத்து கீழே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ப்ரீவியஸ் க்ளோஸோ இல்லை நம்ம லெவல்லையோ வந்து எதோ ஸ்வீப் இருந்ததுன்னா பைக்கு ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட்டில் தான் இருக்குது, இங்கே போய் பை எடுக்கக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரியே பாருங்கள், இங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பை என்ட்ரி எடுக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறதுனா, ஒரு ரெசிஸ்டன்ட்டில் வந்து பை எடுக்கக்கூடாது. சப்போர்ட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் நம்ம பை எடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி நமக்கு இந்த இடத்துலையோ அப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம பை எடுக்கலாம். ஸோ ப்ரைஸ் நல்லா இறங்கி தான் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ ரிவர்சல் கேண்டில் மாதிரி இருக்குது, பார்க்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி கேப் அப் ஆயிடுச்சு, ரிவர்சபிள் கேண்டில் போட்டிருக்கு. பையரு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லை, டப்புன்னு போகிற மாதிரி போயிட்டு இறங்கிடுவான். அதனால் அர்ஜென்ட் படக்கூடாது. ஸோ புல் பேக் வருவான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்துட்டு இருக்கான். ஸோ வரட்டும், இந்த லெவலில் ஒரு 4-5 பாயிண்ட் கீழே இறங்கட்டும், எக்ஸாக்டாக ட்ரேட் எடுக்கலாம். இறங்கி தான் மேலே போகும். ஸோ ப்ரீவியஸ் டேயோட லோ வைக்கல. ஸோ மார்க்கெட் சின்ன ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே போகும். ஓகே, ஸ்வீப் பண்ணிட்டான். என்ட்ரு பண்ணுற ட்ரேடு. ஸோ நல்ல என்ட்ரி. ஸோ என்ட்ரி இப்படி இருக்கணும், நம்ம நினச்ச மாதிரி பக்காவாக என்ட்ரி இருக்குது. எப்படி போகிறான் பாருங்கள், நல்லா ஜெட்டில் போகிற மாதிரி போகிறானா. ஸ்வீப்புக்கு அப்புறம் எப்படி என்ட்ரி ஆகி போயிட்டுருக்கான் பாருங்கள். 25 பாயிண்ட் பிடிச்சாச்சு. ஸோ 3 லாட் எடுத்திருந்தோம். 2 லாட் வந்து ஃபஸ்ட் கேண்டிலே நம்ம புக் பண்ணிட்டோம். ஒரு லாட் மட்டும் இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ட்ரைல் பண்ணலாம். ஸோ ஓப்பன் ட்ரேடாக தான் இருக்குது, ஒரே ஒரு லாட் மட்டும். ஸோ அடுத்தடுத்த செல்லர் இப்போ ஏதாவது கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா அது கீழே நம்ம ட்ரைலிங் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எடுத்த ட்ரேடு இப்போ இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 2 லாட் நம்ம வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ ஒரு லாட் மட்டும் இப்போ ட்ரைலிங்கில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த கேண்டில் வந்து நம்மளோட செல்லர் கேண்டிலாக இருந்து வைங்க, இந்த கேண்டிலோட லோக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ மார்னிங் வந்து அந்த ஒரு லாட் வந்து நம்ம ட்ரைல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ்க்கு அப்புறம் ப்ரைஸ் இங்கே போச்சு. ஆல்ரெடி நமக்கு பாருங்கள், இங்கே 2 செல்லரோட ஹை இருக்குது, அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனனால ஸோ இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், 1 ஹவரில் வந்து நம்மளோட இந்த சப்போர்ட்டை கட் பண்ணால் அடுத்தது பார்த்தீங்கன்னா 926 தான் வந்து சப்போர்ட் எடுக்கும் மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அதே தான் நடந்தது. 5 மினிட்ஸில் பாருங்கள், இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷத்துக்கு மேலே இந்த இடத்த வந்து பையர் விடவே இல்லை. விடாமல் தான் மார்க்கெட் நல்லாவே செல் ஆகி நம்ம சொன்ன அந்த 926ங்கிற சப்போர்ட்டில் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. ஏன் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு, ஏன் இங்கேருந்து ஃபால் ஆச்சுங்கிற வீடியோவை நான் டீட்டெயிலாக அடுத்து போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.